ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகே ஒரு ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் சாரை மீட் பண்ண அலோவ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? மேம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சார் மீட்டிங்கில் இருக்காங்க. எவ்வளோ நேரம் சார்? நானும் அப்போ இருந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். மேம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சார் தான் வெயிட் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேம். அப்போ ஜேகே அவன் கேபின்லேருந்து வெளியே வந்து அப்படியே அவன் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டு இருந்தான். சிக்கே நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கியா? நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக அப்போவே வந்துட்டேன். 2 hours இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜேகே ப்ளீஸ். ஹே கால் மீ சார். ஓகே சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 10 minutes மட்டும் ப்ளீஸ். எனக்கு வெளியே வேலை இருக்குது. 10 minutes தர அளவுக்கு இப்போ என்கிட்ட டைம் இல்லையே. ஜிக்கே ப்ளீஸ், ஜிக்கே புரிஞ்சுக்கோ, ஒரு எமர்ஜென்சி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். சரி ஓகே, நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண ஹோட்டல் போய்ட்டுருக்கேன். உனக்கு ஓகேண்ணா? ஜிக்கே உனக்கு 10 minutes என்கிட்ட பேசணும்ல, உனக்கு ஓகேண்ணா? காரில் ஜாயின் பண்ணிக்கிறியா? அது இல்லாமல் என்கிட்ட வேறு டைம் இல்லை. இல்லைனா ஓகே, நாளைக்கு கூட வா. ஜிக்கே நேற்றே நான் வந்து இதுதான் சொன்னாங்க. ப்ளீஸ் ஜிக்கே, நான் உங்ககிட்ட பேசணும். சரி ஓகே, உனக்கு இப்போயே பேசணுன்னா வா, இல்லைனா நாளைக்கு வா, அவ்வளோதானே? ஜிக்கே பேசிட்டு அப்படியே நடந்து போய்ட்டு இருந்தோம். இப்போண்ணா ஜிக்கே காரில் ஏறினதும் ஐனும் காரில் வந்து ஏறினான். சொல்லு என்ன? அது ஜிக்கே அது எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். அதான் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கியா? நீ ரொம்ப ரோஷமான பொண்ணுல, யாருக்கிட்டேயும் ஹெல்ப்னு போய் நிற்க மாட்டேன்னு சொன்னால் ரொம்ப திமுறா. இப்போ என்ன சார் அது சார் எனக்கு வேறு யார்கிட்ட கேட்கன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. ஒரு 3 lakh மட்டும். எனக்கு கடனாக கொடுத்தா நான் கொஞ்சமாக திருப்பி தந்துடுறேன். உடனே என்னால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. நானும் எல்லா விதத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், சுத்தமாக முடியல. ப்ளீஸ் ஜிக்கே, உனக்கு 3 lakhன்றது ஒரு விஷயமே இல்லைல்ல, ப்ளீஸ். ஓ, உனக்கு இப்போ காசு வேணும் இல்லை? அது ஜிக்கே, அது டிவோர்ஸ் பண்ணிட்டு போகும்போது எதுவுமே வேணான்னு அவ்வளோ கோவமாக என் பையனை தூக்கிட்டு போனேன். இப்போ என்ன? ஜிக்கே ப்ளீஸ். சரி ஓகே, எதுக்கு திடீர்னு 3 lakh? அது ஜிக்கே, அது வந்து எதுக்கு வேணா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு என்ன. சரி ஓகே, உனக்கு பணம் வேணும் அவ்வளோதானே? அதுவும் ஜஸ்ட் 3 lakh அவ்வளோதானே? ஆமாம் அவ்வளோதான். ஓகே வெயிட் பண்ணு, யோசிச்சு சொல்கிறேன். ஜிக்கே அது வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். ஓகே. ஜேகேவோட கார் நின்னதும் ஜேகே கார்லேருந்து இறங்கினான். வா. ஜிக்கே நானுமா? வா. ஓகே. ஜிக்கே வேகமா அந்த ஹோட்டலில் இருக்க ஒரு ரூம்குள்ளே போனோம். உடனே ஜிக்கே பின்னாடி வந்துட்டு இருந்தா. டோர் லாக் பண்ணு. டோர் லாக் பண்ணு. ஒயின் டோர் லாக் பண்ணிட்டு திரும்பும் போதே ஜிக்கே ஒயினை டோர்லேயே பின் பண்ணி ஏ அவ்வளோ திமிரா உனக்கு? ஜிக்கே அது பேசாதா? ஜிக்கே சொல்லு, என் பையன் எப்படி இருக்கான்? ஜிக்கே அது சொல்ல, எப்படி இருக்கான்? அது நல்லா இருக்கும். ஜிக்கே அவன் பாடியை ஒயின் பாடி மேலே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தான். ஜிக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? ஜிக்கே எதுக்கு நான் விட்டு போனேன்? ஜிக்கே நீ தானே? ஜிக்கே என்னோட பாடியில் அங்கங்கே கை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தான். ஜிக்கே இதெல்லாம் வேணாம், எனக்கு
பணம் வேணும் ப்ளீஸ் சிக்கி. ஆனால் எனக்கு தான் வேணும் சிக்கி சிக்கி சிக்கி. நோ சிக்கி, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை ப்ளீஸ். எவ்வளோ நல்லாச்சு. நான் அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் உனக்கு இல்லையா சிக்கி. ஐ நீட் யூ சிக்கி சிக்கி. நோ, இதெல்லாம் வேணாம், எனக்கு வேணும். பட் சிக்கி சிக்கி நான் பேசுகிறேன். நோ, நான் ஒன்றும் ஒய்ஃப் இல்லை. உனக்கு ஹெல்ப் வேணும்ல சிக்கி. அது உனக்கு இப்போ பணம் வேணும்ல சிக்கி. வேணும் வேணும். அப்போ படு சிக்கி. என்ன பேசுகிறோம் பட்டுடி. சிக்கி ஒயினை பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு ஒயினுக்கு மேலே வந்தோம். ஒயினோட நெக் கிட்டே வந்து ஒயின் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தான். சிக்கி என்ன பண்ணிட்டு இருக்கா? எப்படி இருக்க தெரியுமா? ரொம்ப நல்லாச்சு இந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணி. சிக்கி சிக்கி போதும் விட்டு. என்ன எதுவுமே பண்ணலாம் அதுக்குள்ள என்ன? சிக்கி சிக்கி இதெல்லாம் வேணும். உனக்கு பணம் வேணும்ல வேணும். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சிக்கி சிக்கி. சிக்கி என்னோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டினா. சிக்கி சிக்கி எனக்கு இதெல்லாம் வேணும். எனக்கு வேணும் தான் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு வேணுமா நான் கேட்கல. சிக்கி சிக்கி. சிக்கி என்னோட ட்ரெஸ் ஃபுல்லாக கழட்டிட்டு உன்னோட செஸ்ட்டில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு உன்னோட லிப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். பண்ணுறேன் இல்லாமா எனக்கு வலிக்குதுன்னு உனக்கு தெரியணும்ல. சிக்கி ரொம்ப வைல்டாக ஒரு மேக் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணோம். சிக்கி போதும் போதும் சிக்கி போதும். பேசாம சிக்கி சிக்கி முடியல வேணாம் போதும். சிக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக அப்படியே ஒன் மேலே படுத்தோம். சிக்கி சிக்கி எனக்கு எனக்கு போகணும். கொஞ்சம் பணம் மட்டும் தந்தனா நான் கிளம்புவேன். ஃபர்ஸ்ட் சொல்லு எதுக்கு பணம்? அது அது அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எனக்கு ஹெல்ப் பண்ண நான் காசை திருப்பி தந்துடுறேன். போகணும் சிக்கி என்னை விட்டு. உன்னால் இதெல்லாம் முடிச்சதும் நகரவே முடியாதுல்ல. ரெஸ்ட் ரூம் கூட நான் தான் கூட்டு போகணும். உன்னை தூக்கிட்டு போகணும். இப்போ என்ன உடனே கிளம்புறேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் போகலாம். சிக்கி வேணா டைட்டாக ஹக் பண்ணணும். சிக்கி சிக்கி நான் போகணும் சிக்கி விட்டு. என்ன சும்மா போகணும்னு என்னை தேடி வந்தல வேறு? சிக்கி சிக்கி நான் இதுக்கெல்லாம் வரல. நான் ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சிக்கி நான் போகணும். சரி என் பையன் எப்படி இருக்கான்? அதான் சொல்லல, அவன் நல்லா இருக்கான். அவனுக்கு தெரியுமா நான் தான் பண்ண? அது அது சொல்லுடி தெரியுமா இல்லை அப்பா பேர் தெரியாமல் எடுத்துட்ருக்கியா? சொல்லு. தெரியாது தெரியாது. என்ன சொல்கிற? அப்போ அப்பாவே கேட்பாள என் அப்பா யாருன்னு? அப்போ என்ன சொல்வா? இதுவரை அப்படி கேட்டதில்லை. இதுக்கப்புறமும் கேட்க மாட்டேன். நான் அவனை பார்த்துப்பேன். அம்மாவை மட்டும் இல்லை அப்பாவும் நானே பார்த்துப்பேன். என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும். சிக்கி வயனோட கண்ணை திரண்டையும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பேசுகிறேன். அவன் என் பையன். ஆனால் அப்பா பேர் தெரியாதவனை வளர்த்துட்ருக்கல. உன் பிடிவாதத்துக்காக என் பையனை இப்படி வளர்த்துட்ருக்கல. கோர்ட்டில் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம், அவன் உன்கிட்ட தான் இருக்கணும்னு. ஆனால் உனக்கு தோணும்ல நான் அவனுக்காக எவ்வளோ எங்குறேன்னு உனக்கு தெரியும்ல. நீ அவனை என்கிட்ட காட்டியிருக்கலாம்ல, என்கிட்ட கூட்டு வந்திருக்கலாம்ல.
உனக்கு நான் தானே வேணாம், உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. அவன் என்ன பண்ணான், நான் அவனுக்கு என்ன பண்ணேன், எதுக்கு என்னை அவனையும் பிரித்து வச்சு. ப்ளீஸ் நான் போகணும். நான் பண்ணது சரியில்லை, நான் சொல்லலை. அன்றைக்கி நைட் அந்த பொண்ணு கூட இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்னை விட்டு போகிறது தான். சரி ஓகே, அது உன் இஷ்டம். ஆனால் என் பையன் அப்பனை என்னை விட்டு பறித்து வச்சுருக்கா. ஜிக்கே நீ நீ சரியான போவச்சிக்கே. என் பையனுக்கு அவங்க அப்பா ஒரு போவட்டுன்னு தெரிஞ்சா அவனுக்கு அது அசிங்கமாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அவன் உங்ககிட்ட வளர்ந்தான், அவனும் உன்ன மாதிரி தான் இருப்பான். எனக்கு தெரியும் என் பையனை எப்படி வளர்க்கணும், நான் பார்த்துக்கிறேன். ஏய் எனக்கு என்ன போவட்டுன்னு சொல்லாதோ, நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஓ அப்படியா, உன்னை நான் எத்தனை பொண்ணு கூட பார்த்துருக்கேன். நீ என் கூட இருக்கும்போது எத்தனை பொண்ணுங்கிட்ட. ஏய் அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பைத்திய மாதிரி பேசுறது, நான் எப்படி அவங்க கிட்டலாம். ஓ அப்படியா, அப்போ அன்றைக்கி நைட் அது அது நடக்கல, நான் சொல்லலை. அது அது எனக்கே தெரியாமல். ஓ அன்றைக்கி நான் பையனை தூக்கிட்டு வரும்போது நீ நீ எப்படி இருந்தா தெரியுமா? அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நீ ஒத்துக்கிட்ட. எங்களுக்கு தெரிகிற மாதிரி நம்ம வீட்டில் நீ அப்படி நடந்துட்டு இருந்திருக்கானா? எனக்கு தெரியாமல் என்ன நல்லா பண்ணியிருப்பேன். இப்போ இதுக்கு இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே அது முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு என் லைஃப்பில் நீ வேணாம். என்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட போகிற பையனோட குடும்பம் நடத்த முடியாது. என் பையனையும் அந்த மாதிரி ஒரு பையனோட குழந்தைய வளர்க்க முடியாது. என் பையனை நான் பார்த்துக்கிறேன். என்னை விட்டனா நான் போவேன். நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன். உன்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் ப்ளீஸ். முடியாதுன்னா கூட சொல்லு, நான் பாருங்காவது ட்ரை பண்ணிக்கிறேன். என்னை விட்டு. சிக்கன் மேலே நினச்சிட்டு அப்படியே பெட்லேருந்து இறங்கினோம். ஆர்டிஎஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு செக் எடுத்து அமௌண்ட் ஃபில் பண்ணி இந்தா நீக்கிட்ட 3 lakh கணிச்சு. இது நீ ஒன்றும் திருப்பி தர வேணும். ஜிக்கே அது ஜிக்கே வைன் கிட்ட வந்து என் கூட எவ்வளோ நேரம் இருந்தல, அதுக்கு தான் இந்த அமௌண்ட். இப்படி உனக்கு அதே பணம் தேவைப்பட்டா நீ தாராளமாக கால் பண்ணு. எனக்கு வேணுன்றதை கொடுத்துட்டு உனக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ. அது இங்கே வேற ஒரு பணம் இருந்திருந்தாலும் நான் பணம் கொடுத்துருப்பேன்ல, எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். ஓகே. அவன் பெட்டில் உட்காந்துட்டே அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்து வேர் பண்ணிட்டு இருந்தான். ரெஸ்ட் ரூம் போயிருவியா? இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இப்போ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு சரியாக நடக்கக்கூட முடியாமல் நடந்து வந்துட்டு இருந்தான். என்ன ஓகேவா? அது தேங்க்ஸ், உன் ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஹெல்ப் இல்லை, நீ பண்ண சர்வீஸ்க்கு நான் கொடுத்த அமௌண்ட் வச்சுக்கோ. உன் கண்ணெலாம் கலங்குச்சு. ஓகே தேங்க்ஸ். உன் டோர் ஓப்பன் பண்ண போகும்போது சிக்கன் வேணா திருப்பி என்னோட லிப்ஸில் ப்ளீஸ் சத்தியமாடி, சத்தியமா உன்னை தவிர யார்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிட்டதில்ல. அன்றைக்கி நடந்தது எனக்கே தெரியாமல் நடந்துச்சு. நிச்சயமாகவே எனக்கே தெரியாமல் தாண்டி நடந்துச்சு. நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக எங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என் பையனை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. என் கண்ணில் கூட கட்ட மாட்டேன். நான் போகட்டலாம் இல்லை. கிளைண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக நடந்துக்கிட்டேன், அவ்வளோதானே தவிர நீ தப்பாக பார்க்குற மாதிரி நான் தப்பான பையன் இல்லை. நீ எதுவும் சொல்ல வேணாம் சிக்கி. எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு நீ வேணும்டி, புரிஞ்சுக்கோ. ஆனால் ஒரு தடவை அதை பார்த்துட மாட்டேன். நான் எங்கிட்ட இருக்கேன். என் பையனை என்கிட்ட கொடுக்கலால. என் பையனையும் என்னை விட்டு பிரிச்சுட்டான். அவன் தான் எனக்கு உயிரினம், உனக்கு தெரியல.
ஆனால் எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேன். ப்ளீஸ், டிவோர்ஸ்க்கு அப்புறம் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு என்ன இருக்குது? எனக்கு நீ வேணும்டி. என்னால் நிம்மதியாக வாழ முடியல, நிம்மதியாக மூச்சு விடக்கூட முடியல. நீ ஹெல்ப்னு என் ஆஃபீஸில் வந்து உட்காந்து இருக்கும்போது எனக்கு ஓடி வந்து ஹக் பண்ண போல இருந்துச்சு. ஆனால் நீ ஈஸியான தள்ளி விட்டு நான் இதுக்காக வரலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். உன்னை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கலான்னு தான் உன்னை வெயிட் பண்ண வச்சேன். சிக்கன் எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை. நான் போகணும். என்னை விட ப்ளீஸ் பிட்ட சிக்கனை போகணும். ப்ளீஸ் பிட்ட சிக்கனை போகணும் சொல்கிறல. உனக்கு நல்லாம இருக்க முடியுதா? என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இருக்கா? சாப்பாட்டுக்கலாம் ஓகேவா? என் பேரண்ட்ஸ் கூட போயிருக்கலாம்ல. ஏன் அவங்க கூட இல்லாமல் தனியாக என்னடி பண்ணிட்டு இருக்க? பிடிச்சிக்க எனக்கு உங்ககிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. நான் போகணும். ஜேகே விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பணும். ஜேகே அவன் பிஏக்கு கால் பண்ணி ஒயினை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே ஒயின் ஹாஸ்பிட்டலில் ஜேகே கொடுத்த அமௌண்ட்டை கட்டிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு மேம். பாப்பா இப்போ ரொம்ப நல்லா இருக்கான். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். நான் பாப்பா பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேம். நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணதும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே தேங்க்ஸ். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒயின் அவன் பையன் கையை பிடிச்சிட்டு அவன் பையன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தான். பசிக்குதுமா? பசிக்குதா? பசிக்குதா? உனக்கு பால் ஊற்றி தரேன். ஒயின் பால் எடுத்து அவன் பையன் கொடுத்துட்டு இருந்தா. போதுமா? போதுமா? சரி ஓகே. உனக்கு வேறு ஏதாவது வேணுமா? இல்லைம்மா, இப்போது இது போதும். ஓகே, நீ கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ. சரிம்மா. ஒயின் நீ எப்படி வெளியே போ ஜிகே. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அது ஜிகே, நான் பார்த்துக்கிறேன். நீ போ ப்ளீஸ், நீ போ ஜிகே. ஜிகே கண்ணிலேருந்து டீயர்ஸாக வடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என் பையனை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னால, அதை நம்பி தானே நான் உங்ககிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்கவனா? எதுக்காக இங்கே இருக்க? என்னாச்சு அவனுக்கு? இதுக்கு தான் இப்போ பணம் வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டியா? ஒயின் அழுதுகிட்டே இருந்தா. ஜிகே அவன்கிட்ட வந்து ஒயினை சாஃப்டாக ஹக் பண்ணான். ஒயின் ஜிகே டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருந்தா. சாரி ஜிகே, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு தெரியும் உன்னால் இதெல்லாம் கேட்க முடியாது, தாங்க முடியாதுன்னு. பாப்பாவுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் சிவியராக இருக்குன்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. நானும் 3 டேஸாக அதுக்காக எங்கெங்கே போயிட்டு தான் இருக்கேன். கிடைக்கல. உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடாதுன்னு இல்லை. எதுக்குன்னு கேட்டா சொல்ல என்கிட்ட ஆன்சர் இல்லை. அதனால தான் பைத்தியம் அடி. நீ உனக்கு முதல் ஞாபகம் தானே வந்திருக்கணும். நீ என்கிட்ட தானே வந்து கேட்டிருக்கணும். என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஜிகே, சொல்லணும் தான் நினச்சி முடியல. என்னாலே முடியல. உனக்கு இவன் தான் அவ்வளோ பிடிக்கும். உன்னால் அதெல்லாம் கேட்க முடியாது. அதான் சொல்லலை. பேசாதவன் எனக்கு இப்போதான் உங்களை கோவமே வருது. என்கிட்ட பேசாதான். நான் கேட்டேன்லடி எப்படி இருக்கான்னு. அப்போ சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு இதுக்கு தான் பணம் வேணும், நான் இதுக்காக தான் வந்தேன்னு. சொல்ல தோணல ஜிகே. விட்டு போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத. இந்த போடி ஜிகே. அது விட்டு. ஜிகே என் பையன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவன் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணான். உனக்கு இப்போ ஓகேவா? ஓகே தான் அங்கிள். எனக்கு ஒன்றும் இல்லை அங்கிளா. ஜிகே டக்குன்னு திரும்பி ஒயினை பார்த்தோம். ஒயின் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருந்தான். நான் வந்து உனக்கு நான் உன்னோட அப்பாடா. நான் தான் உன்னோட அப்பா.
அம்மா அப்படி சொன்னதே இல்லையா? நான் அப்பான்னு. அப்போ ஜேகேயோட பையன் டக்குன்னு எழுந்திரிச்சு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணான். ஜேகே ஒரு நிமிஷம் ஷாக்காக அவனை பார்த்துட்டு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இருந்தான். என்ன என் மேலே உனக்கு கோவம் இல்லையா? அப்பா ஏன் பார்க்க இப்படி நாள் வரல? அது அது அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்பாவுக்கு நீ நான் உயிர், அப்பா அப்பாவுக்கும் இந்த மாதிரி இருப்பாங்க, அப்பாவுக்கு உலகமே நீ தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, உனக்காக தான் அப்பா நம்மளை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபோட்டோ கூட நான் பார்த்ததில்லப்பா, அதான் எனக்கு தெரியல, அங்கிள்னு கூப்பிட்டுட்டேன், சாரிப்பா. ஓகே ஓகே தான், அதனால என்ன, நான் தான் அப்பா. ஆமாம், என் உயிரே நீ தான், என் உலகமே நீ தான். உனக்கு ஒரு கஷ்டம் தான் என்னால் தாங்க முடியாது. இதுக்கப்புறம் உனக்கு எந்த கஷ்டமே வராமல் நான் பார்த்துக்கேன். என்னை நம்ப, இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷமும் நான் உனக்கு தருவேன். நீங்கள் கூட இருந்தாலே போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அவன் அப்படியே அந்த வார்டிலேருந்து வெளியே போனான். ஜேகே ரொம்ப நேரம் உட்காந்து அவன் பையன்கிட்ட பேசிட்டு அவனும் வார்டிலேருந்து வெளியே வந்தான். ஒயின்கிட்ட வந்து உட்காந்துட்டு அவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணான். ஜேகே ஒயின், நான் நினச்சேன் அவன் என்ன வெறுத்திருப்பான், அவன் மனசில் நான் இருக்கவே மாட்டேன்னு. ஆனால் என்ன அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான். என்னை இத்தனை வருஷம் அவன் பார்க்கவே இல்லை, ஆனாலும் என்னை கட்டி பிடிச்சிட்டு என் கூட இருங்கப்பா சொல்கிறான். நீ அவன்கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்துருப்பா, அவன் என்னை பெருத்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் ஒயின்ஜிக்கே ஹக் பண்ணிவிட்டு, நான் எப்படி அவனை பற்றி தப்பாக சொல்லி கொடுப்பேன்? நீ உலகத்துலேயே பெஸ்ட் ஃபாதர் இல்லையா? நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து நம்ம பெரியற வர நீ அவனை எப்படி பார்த்துட்டான்? நான் எப்படி அவன்கிட்ட ஒரு தப்பாக சொல்லுவேன்? தேங்க்ஸ் டி. ப்ளீஸ் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ப்ளீஸ் மாட்டேன்னு சொல்லாத, எனக்கு நீங்கள் 2 பேரும் வேணும். என்னால் நீங்கள் இல்லாமல் பல முட்டியில் போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நீ பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீ நான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க. ஓகே, அது கூட விடு, எல்லாமே பாஸ்டாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கலாமே. எனக்கு ஃபேமிலியாக இருக்க ஆசையாக இருக்கு. என் பையன் நீ, நமக்கு இன்னொரு பொண்ணு, எனக்கு ஒரு குடும்பமாக வாழணும்னு ஆசையாக இருக்குடி. ப்ளீஸ், இதுக்கப்புறம் எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது. அவன் கூட நான் இருக்கணும். என்ன புரிஞ்சுக்கோ, தப்பெல்லாம் என்னோட தான், என்ன மன்னிச்சு. இனிமே நீ தப்பாக நினைக்காத மாதிரி நான் நடந்து பண்ணி ப்ராமிஸ், என்ன நம்ப ப்ளீஸ். ஓகே, நம்ம பிரிஞ்சிருக்கலான்னு சொல்லாத ப்ளீஸ். ஐ லவ் யூ ஜிகே. என் கூடவே இருக்கியா? என்னால் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜிகே, ப்ளீஸ். ஜிகே என்னோட லிப்பில், இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்கணும். நீ, நான், நம்ம பசங்க அப்படின்னு நம்ம பெரிய ஃபேமிலியாக இருக்கணும்.